அப்புறம் மேம் ஏதாச்சும் சொன்னாங்களா? ம். நீ நாளைக்கு கட்டிட்டு போகணுமா? சரி கட்டி விட்றேன். அம்மா அப்பா வாட்ச் கட்ட என்ன வாங்கிட்டு வந்துட்டா என்ன எடுத்து வந்துட்டா வீட்டுக்கு. சரி கீழே பிச்சுக்கிட்டு இருக்குது உள்ளுக்குது எடுத்துறேன். எடுத்து போட்டு. ஹாய்ங்க. மண்டே ஈவினிங் தேவக்குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். எப்பவுமே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தால் ஃபஸ்ட்டெல்லாம் எது கேட்டாலுமே சொல்ல மாட்டார். எதுவுமே தெரியாதவருக்கு தெரிஞ்சுமே சொல்ல மாட்டாரான்னு தெரியலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க, மேம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அது பண்ணோம் இது பண்ணோம் நிறைய சொல்கிறோம். உண்மையாகவே இதெல்லாம் பார்க்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சேட் என்னென்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும், பெருசாகிடுவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட இருந்து ரசிக்கவே முடியாது. அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மெச்சூர்ட் ஆகிட்டாரு. சாரி சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, ஹைஃபை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் க்யூட்டாக பண்ணுறாரு. ஸ்கூலுக்கு போனதுலேருந்து நல்லாவே பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததையுமே அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாலும் குடிச்சிட்டு மாட்டுக்கு அவன் தான் மேவு போடணும்னு சொல்லிட்டு போய் மேவுக்கு நான் கட் பண்ணி கொடுக்க எடுத்து போட்டிருந்தாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு போய் போட்டு வந்தாருன்னு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் குளிச்சுட்டு வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் வந்து புலாவ் வாட்டை தான் செஞ்சுருந்தேன். எனக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்ணும் போலையும் இருந்துச்சு. வீட்டில் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு, மல்லித்தலை. ஸோ அதில் தான் செஞ்சுருந்தேன். நான் செஞ்சுட்ருக்கும்போது தேவிக்குட்டி வந்து பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தார்.